லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். இன்னைக்கு நிறைய தோல் நோய் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுதுல்ல, அதுக்கும் மலக்குடலுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? நிறைய இன்னைக்கு தோல் நோய் நிறைய பேர் யாரை கேட்டாலும் ஸ்கின் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. விதவிதமான ஸ்கின் பிரச்சனை. இதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ஸ்கின் பிரச்சனையை ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று கல்லீரலும் நுரையீரலும் சார்ந்தது, இன்னொன்று நுரையீரலும் பெருங்குடலும் சார்ந்தது. இந்த கல்லீரலும் நுரையீரலும் சார்ந்தது எப்படி இருக்கும்னாக்க, அந்த தோல் பிரச்சனையில் சிவப்பு நிறம் இருக்கும், செவந்து போயிருக்கும், குறிப்பாக தலையில் இருக்கும். அப்படின்னா அதில் கல்லீரலோட தொடர்பு இருக்குது, நுரையீரலோட தொடர்பு இருக்குது. 10 இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா செவந்து பேர்ந்து விழுந்ததுக்கப்புறம் செவந்து இருக்கும். இது எல்லாமே கல்லீரல் சார்ந்து இருக்குது. கருத்து இருக்கும், அரிக்கும். அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க நுரையீரலும் பெருங்குடலும் சார்புடையது. இந்த வேறுபாடு இருக்குது இதில். இது கழிவு தேங்கி இருக்குங்க. ஒரு உறுப்பில் நீர் தேங்கியிருக்கு. இப்போது பெருங்குடல் சார்ந்து நுரையீரல் சார்ந்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே சோரியாசிஸ் மாதிரி வராது, தோல் நோயாக வராது, கருப்பு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு லேசாக அரிக்கும், சும்மாவே அரிக்கும், சும்மா கொசு கடிச்ச மாதிரி அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் படியும். இந்த மூட்டு, இந்த விரலோட இந்த நுனி, அப்புறம் இந்த இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே, இந்த இடத்துல, இங்கே, இப்படியெல்லாம் கருப்பு படிய ஆரம்பிக்கும். இந்த கருப்பு படியுதுனாவே நீர் சளியாக இல்லாமல் ஆனால் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு, நுரையீரலையும் பெருங்குடலையும் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது அதனுடைய சக்தி ஓட்ட பாதை, அது ஆற்றல் பகிர்மான பாதை. இந்த பாதையில் தான் அது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அவைகளிலிருந்து அந்த நீர் நீக்கப்பட்டு முறையான சக்தியாக அது சுழற்றப்பட்டுச்சுனாக்க இந்த தொந்தரவு போயிடும். இந்த ஸ்கின் பிரச்சனைக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தீர்வு. ஆமாம், குணமாயிடும். போன வாரம் கிண்டியில் வருமா சாணி எடுத்து மேலே பூசி விட்டா இருக்கும்ல, அது மாதிரி இந்த கையில் அப்படியே 10 அப்படியே இருக்குது, ஒரு மருதாணி போட்டு விட்ட மாதிரி இருக்குது. என்ன அப்படி இருக்காங்களேன்னு பார்த்தா, நான் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸில் அவ்வளோ அதிகமாக இப்போ தான் பார்க்குறேன் சோரியாசிஸ். அடுத்த வாரம் பார்த்தா அப்படியே எல்லாம் வெள்ளையாக ஒரு மாதிரியாக பிச்சுக்கிட்டு கொட்டி அப்படியே இருக்குது. என்னமாச்சு அப்படின்னு எனக்கு புதுசுன்னா சரியாக இருக்கிறாங்க. நான் இவ்வளோ பெருசு இருந்து இப்படி ஒரு மாற்றத்தை நான் முதல் முறையாக அப்படி பார்க்கும்போது என்னம்மா அப்படின்னு, எல்லாம் கொட்டிடுச்சிங்க அப்படின்னு. வலி வேதனை எது இருந்துச்சா? இல்லைப்பா, அது பாட்டுக்கு உந்து கொட்டினுச்சு, மருதாணி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா. மருதாணி காஞ்சி வரும்போது நம்ம எடுப்போம், சிரமம் இருக்கு, அது மாதிரி எடுத்துட்டேன் அப்படின்னா. அப்போது அந்த நோயை நம்ம புரிஞ்சிக்கிற விதம் இருக்குது. உடலுக்குள்ளே என்ன நடந்தால் அது புறத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு அந்த புரிஞ்சிக்கிற விதத்திலேருந்து அதை அணுகணும்னாக்க அது தீரக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ உங்களுடைய அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கும் இறையியல் அல்லது மெய்யியலுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? நீங்கள் பண்ணுற சிகிச்சை முறை, ஏன்னா அதை நம்ப முடியல. உண்மையை சொன்னோம்னா இந்த விரலில் நடுவிரலில் நுனியில் பிடிச்சி அமுக்குறீங்க. இது எப்படி இப்போ எனக்கு ஊசி போடுறதுல கூட ஒரு லாஜிக் இருக்குது. அக்குபஞ்சர் ஊசி நீடில் குத்துறாங்க, அந்த சக்தி விட்டத்தை தட்டி விட்றாங்கன்ட்டு. உங்கள்கிட்ட எப்போ வந்தாலும் இந்த 5 விரலில் ஏதோ ஒரு விரலில் நீங்கள் பிடிச்சி அமுக்குறீங்க, தட்டி விட்றீங்க. இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் மந்திரம், மாயம், அந்த அம்மன் இந்த அம்மன் எதையும் கையில் வச்சுருக்கீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை. நான் பட்டுக்கோட்டையில் சொன்னேன் இல்லையா, அந்த ரத்தனம்பிள்ளை மருத்துவர், அவர் பட்டுக்கோட்டைக்கு 2வது ஆங்கில மருத்துவர். அவருக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கிறார். அவருக்கும் 20 வருஷம் இடைவெளி. அவர் வரும்போது அநேகமாக 1950க்கும் 60க்கும் நடுப்பட்ட காலம். வெள்ளை கலர் மாத்திரை மட்டும்தான் இருந்துச்சான். யாரும் எந்த நோயின் வந்தாலும் சரி அந்த வெள்ளை மாத்திரையை அரை சாப்பிடு, சாப்பிடு, காலில் பாதியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படி அளவு கொடுப்பார். எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து தான், அளவு மட்டும்தான் வேறு. இவர் ரத்தனம்பிள்ளை வந்த காலம் இருக்கு இல்லையா, அப்போ மஞ்சள் கலரும் சேர்ந்துருச்சு, 2வது மாத்திரை சேர்ந்துருச்சு. இப்போ இவர் 2 கொடுப்பார். இந்த 2ஐயும் பிரித்து தான் எந்த நோயினாலும் இதை தான் கொடுப்பார். மக்கள் குணமாகிட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. நிறைய மருத்துவர்கள் இருக்கும்போதும் மக்கள் இல்லை, நான் அவர்கிட்ட போனால் தான் எனக்கு சரியாகும் அப்படின்னு போகிறாங்க. ஒரு விஷயம் தான் படித்து வந்திருக்காங்க. இப்போ MBBS படித்து வந்தாலும் ஒன்று தான் படிச்சிருக்காங்க, ஆனால் அவர்கிட்ட போனால் தான் சரியாகும். கைராசி மருத்துவர் சில அவர்கிட்ட போனாலே சரியாயிரும். ஆமாம், அவரும் ஒரு மருந்து தான் கொடுக்குறாரு, இன்னொருத்தரும் அதே மருந்து தான் கொடுக்குறாரு. ஒன்று தான் படிச்சிருக்காங்க. ஒரே படிப்பை படித்து ஒரே மருந்தை கொடுக்கும்போது கூட மக்கள் தேர்ந்தெடுக்கும்போது எனக்கு அவர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு போகிறாங்க இல்லையா. இப்போ கைராசிக்கார மருத்துவரை ராசிக்காரன்னு மாற்றிடுறாங்க. உண்மையிலேயே மனிதர்கள் சுகமடையணுங்கிற ஒரு அக்கறை இருக்குல்ல, நம்ம பிள்ளைக்கோ நம்ம மனைவிக்கோ நம்ம அம்மாவுக்கோ முடியலைன்னா சரியாகணும்னு எப்படி ஒரு ஆசை இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்தாருன்னா, அவர் மருத்துவத்துக்குள்ள வந்தாருனாக்க அவர் கைராசிக்காரராக அறியப்படுறார். அப்படி ஆளுக்கு இந்த பேராற்றல் என்ன பண்ணுதுன்னா,
நோயை பற்றின முடிச்சுகள் இருக்குது. ம். நோயை விளங்கி கொள்ள முடியாத ம். முடிச்சுகள் நிறைய இருக்குது. அந்த முடிச்சுகளை அது அவிழ்த்து கொடுக்குது. ம். நீ நிறைய பேர் மேலே நல்லபடியாக நீ அக்கறைப்படுற, ம். அதனால நான் உனக்கு நல்ல அறிவை கொடுக்குறேன்னு சொல்லி நோயை பற்றின விளக்கங்களை தெளிவுபடுத்துது. ம். எதனால் எங்கெங்கே என்னென்ன தொந்தரவு இருக்குன்னு அந்த சங்கிலி தொடரை அவங்களுக்கு படிப்படியாக ஒரே நேரத்தில் இல்லை, ம். இந்த ஞானம் கிடைச்சது மாதிரி ஒரே நேரத்தில் இல்லைன்னா படிப்படியாக அவங்க தொடர்ச்சியாக நியாயமாக ஒரு விசுவாசத்தோடு கூடி தொடர்ச்சியாக மக்கள் மீது அந்த நம்பிக்கையும் ஒரு அக்கறையும் கொண்டு அந்த சிகிச்சையை மேற்கொண்டு வரும்போது எந்த துறை மருத்துவர்களாக இருந்தாலும் ம். அவங்களுக்கு இந்த பேராற்றல் ஒரு மருத்துவ அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக படிக்கும்போது ஒன்று தான் படிக்கிறாங்க. ம். அதை செய்ய செய்ய மக்கள் மீது ஒரு அக்கறை கொண்டு செய்ய செய்ய அவங்களுக்கு அது நல்லறிவை கொடுக்குது. அந்த நல்லறிவை நோக்கி அவங்க பயணிக்கும் போது அவங்களுக்கு இந்த பேராற்றல் மேலே ம். ஒரு நன்றியும் ஒரு பயமும் வருது. ம். அதுக்கு பயந்து வேலை செய்கிற ஆட்களாக மாறுறாங்க. ம். இவ்வளவு தான் அதில் இருக்குது. இல்லை வேற நீங்க இதுக்கு முன்னாடி மந்திரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேற முறை நிறைய முறைகள்லாம் சொல்றாங்கல்ல, இந்த பிராணிக் ஹீலிங் இதெல்லாம் கூட வந்து சரி, கையில் பிடிச்சி பார்க்கிங்க இதை கூட ஒத்துக்கலாம். அது இல்லாமல் ஃபோனில் சிகிச்சை அளிக்கிறது, ஹீல் பண்ணுறது ஃபோனில் அப்படிங்கிறது சிகிச்சை அளிக்கிறதுங்கிற பிரார்த்தனை தான். ம். ஒருத்தர் சுகமடையணும்னு நம்ம பிரார்த்திக்கிறோம். ம். ஃபோனில் சிகிச்சை அளிக்கிறது சிகிச்சை அளிக்க முடியாது. ம். இப்போ அண்ணன் ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். ஓ. இப்போ நீங்கள் இப்போ ஐயா ஆமா, முதல்ல அதை நான் கூட உணர்ந்த இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு கூட்டு குமுதத்தில் பிரார்த்தனைலாம் பண்ணுறாங்க. அவர் எஸ்ஏபி வந்து பண்ணாரு. இந்த வேற யாரோ ஒருத்தங்களுக்காக நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும், அவங்க ஆமா. குணமாயிரணும்னு நம்ம மனதார வேண்டும் போது அது நடக்குது, நடக்காமலும் போகலாம். ஆனா காக்கா உட்கார பணமுள்ள வந்த கதையா நம்ம வந்து பிரார்த்திக்கிறது நம்ம வேலை. ம். பிரார்த்திக்கிறது நம்ம வேலை. இந்த பேராற்றல்ட்டு நம்ம கையேந்தி எனக்கு கொடுப்பான்னு கேட்குறோம். ம். கொடுக்கலாம் கொடுக்காம போகணும். ம். ஆனால் கேட்குறது நம்மக்கிட்ட இருக்குது. ம். நம்ம கேட்போம். அதில் விளைவு நல்ல விளைவு நிறையா கிடைக்கும், ம். சில நேரம் கிடைக்காம இருக்கும். ம். அதுக்கு காரணம் நமக்கு புரியாது. ம். என்னப்பா ஒருத்தருக்கு சலிக்காக நம்ம கேட்டுக்கிட்டோம், அவர் சரியாச்சு இவர் சரியாகலன்னு காரணம் தெரியாது. ம். ஆனால் அது பிரார்த்தனை. ஃபோனில் பண்ணுறது பிரார்த்தனை. ம். பிராணிக் ஹீலிங் ரைக்கி ஹீலிங்கிறது முற்றிலுமாக வேற. ம். இறை அப்படிங்கிற ஒன்று நம்பக்கூடியவங்க, பேராற்றல் மீது நம்பிக்கை உள்ளவங்க ம். பிராணிக் ஹீலிங்கையும் ரைக்கி ஹீலிங்கையும் சக்ரா ஹீலிங்கையும் ம். மறுக்கிறாங்க. ம். இன்னும் நெருங்கி போய் நீங்கள் மத ரீதியாகவே இதை சொல்லணும் அப்படின்னாக்க இஸ்லாம் படியும் ம். கிறிஸ்தவத்தின் படியும் இந்துக்களாக இருந்து அவங்க ரிக்கை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா ம். இந்த 2-3 மருத்துவ முறையை செய்யக்கூடாது. ம். அவங்களும் செய்யக்கூடாது, ம். மற்றவங்களுக்கும். ம். என்ன காரணத்தினால அப்படி சொல்றீங்க? தானே இறைவனாகிற முயற்சின்னு அது அந்த இடத்த நோக்கி நகர்த்துது. ஓ. இவங்களே இறைவனாகிறதுக்கான ரெய்கி, நான் ஒரு ரெய்கி ஒரு பிராக்டிஸ் பிராணி ஹீலரால் என்ன பண்ண முடியும்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நுரையீரலில் இருக்கிற ஒரு புற்றை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியாக தான் தெரியுது. ஆனால் அந்த ஆற்றல் வடிவம் தானே எல்லாம். அந்த ஆற்றல் வடிவத்தில் அவங்க என்ன பண்ண முடியும்னாக்க அதை அப்படியே இப்படி கைனால் வலிச்சு வெளியே எடுத்து போட்டது மாதிரி 1-2 முறைகளை, ஒரு வீடு பெருக்கிறோம்ல அது மாதிரி 1-2 முறைகளை நல்ல ஒரு பிராணி ஹீலரால் அந்த நோயை வெளியே எடுத்து போட முடியும். ஆனால் அது ஆளை விடாது. எடுத்து போட்டாலையும் விடாது, எடுத்துக்கிட்டாலையும் விடாது. அது சங்கிலி மாதிரி பின்னி பிணைஞ்சு குதறக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நோய் தீர்த்திட முடியும். ஆனால் அது பின்னால் இருக்கிற விளைவுகள் வந்து தொடர் விளைவுகளாக இருக்கும், அது எதிர் விளைவுகளாக இருக்கும். சிகிச்சை அளிப்பவருக்கும் சிக்கல் இருக்கும். அதனால அவங்க இதெல்லாம் அப்போ நம்மளுடைய பிளாக் மேஜிக்னு சொல்ற இந்த சூன்யம், மாந்திரிகம் அதோட தொடர்புடையதுன்னு சொல்ல முடியாது. அது டோட்டலாக இன்னொரு ஏரியா. இது நன்மையை நாடி செய்யக்கூடிய பகுதி தான். ஆனால் மனிதர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பகுதி இல்லை. நன்மையை நாடி செய்யக்கூடிய பகுதி மனிதர்களுக்கு இது அங்கீகரிக்கப்பட்ட பகுதி இல்லை. தடை செய்யப்பட்ட பகுதி தான். மனுஷனுக்கு முடியும், ஆனால் தடை செய்யப்பட்ட பகுதி. நீங்கள் ஒரு இடதுசாரி குடும்ப பாரம்பரியத்திலேருந்து வர்ற ஒருவர் இந்த மெய்யியல் சார்ந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இது நான் அக்குபஞ்சருக்குள்ளே வரும்போது நான் நினச்சிக்கிறேன், மக்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு கடவுள் புண்ணியம் இருக்குது, அதனால் நீங்கள் தொட்டால் சரியாகுங்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இது ஒரு சயின்ஸ். நம்ம ஒரு அறிவியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். முட்டா பசங்க இன்னமும் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். காலப்போக்கில் நான் அதை விளங்கிக்கிறேன். அறிவியல் வேறு, மெய்யியல் வேறு இல்லை. மெய்யில புரிய வைக்க முடியும்னாக்கா அது அறிவியல். மெய்யியலை நம்மளால் புரியுற மாதிரி சொல்ல முடிஞ்சால் அது அறிவியல். புரிய முடியலைன்னா அது இன்னும் மெய்யியலாக மட்டுமே இருக்குது. விளங்க முடியலைன்னா மெய்யியலாக இருக்குது. விளங்குனா அறிவியலுங்கிறான், விளங்கலைன்னா மெய்யியலுங்கிறான். அப்போது அறிதல் தானே அறிவியல். நான் அறிகிறேன், அதை உங்களுக்கு விளக்குறேன். இயல்னா அதை பற்றி படிக்கிறதோ சொல்லி கொடுக்குறதோ இயல். அப்போ அறிவு பெறுறோம், மெய்யியலை பற்றின ஒரு அறிவை பெறுறோம். அந்த அறிவை வந்து இயலாக மாற்றணும். இன்னொருத்தர் படிக்கிறதுக்கு எழுதி வச்சிட்டோம்னா அது அறிவியலாக இருக்குது, இன்னொருத்தருக்கு சொன்னோம்னா அறிவியலாக இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சாவே மெய்யியலும் அறிவியலும் வேறு இல்லை.
அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ம். அப்போ மெய்யியல் தான் இருக்குதுங்க. ம். அதை அறியக்கூடிய பகுதி அறிவியல் பகுதியாக இருக்குது. ஆனால் மொத்தமும் மெய்யியலாகவே இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். நீங்கள் உங்களை ஒவ்வொரு காலம் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக கூட தொடர்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து ஒரு நிலை எடுத்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ திடீர்னு பார்த்தா தலப்பாயை கட்டிட்டு மெய்வழிச்சாலை அப்படின்னு ஒரு பயணத்துக்கு போயிடுறீங்க. பின்னாடி வந்து அதை மறுக்கிறீங்க. என்ன இது, இந்த பயணத்தில் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க? 2000 வந்து அப்பா தஞ்சாவூரில் போயிட்டு ஈசாவனுடைய வகுப்புக்கு போகிறாரு. ம். அது நல்லது. அப்போ வந்து ஜக்கி என்ன பண்ணுறாருனாக்கா, நான் ஒரு கம்யூனிசவாதின்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறார். ம். அவருடைய பயிற்சி வகுப்புகள், பேச்சு, நடவடிக்கை எல்லாம் அப்படி இருக்குது. ஆமாம், அந்த சமயத்தில் தான் நம்மாழ்வார் ஐயா கூட அதில் போய் நம்மாழ்வார் அதுக்கு முந்தையே உள்ளே போயிட்டார். ம். அப்போ இது நல்லதாக தானே இருக்குன்னு சொல்லி அடுத்த மன்னார்குடியில் வகுப்பு போடுறாங்க. எங்களை குடும்பத்தோடு அழைச்சிட்டு போய் நல்லதுன்னு நினச்சி எங்களை சேர்த்து விட்றாரு. ம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு தெரிய முடியாது, எங்கள் ஊர் மக்களும் எங்கள் பகுதி மக்களும் பயனடையணும்னு சொல்லி எல்லாரையும் அங்கே பட்டுக்கோட்டையில் பயிற்சி கொடுக்கணும்னு ஈசாவுக்கு பெரிய அழுத்தத்தை போட்டு ம். பட்டுக்கோட்டையில் ஈசா மையத்தை தொடங்க வைக்கிறார். ம். இன்னைக்கு ஈசாவுக்கு இருக்கிற உலக அளவில் இருக்கிற மையங்களில் ம். நம்பர் 1 அப்படின்னா பட்டுக்கோட்டை மையம் தான். ஓ. அப்படி தொடங்கி அதை பண்ணிவிட்டு முதல் பயிற்சி வகுப்பில் 350 பேர் அவங்களுக்கு. ம். அங்கே ஆசிரியர்கள்லாம் திணறி போயிட்டாங்க, ஓய்வு இல்லாமல் அவங்கள வேலை கொடுத்து. ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டோம், இது வந்து இப்படி போகலை, ம். அவர் வேற ஒருத்தருக்காக வேலை செய்கிறாருன்னு. ம். 2007-08 புரிஞ்சுக்கிட்டோம். ம். ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. நானும் என் தம்பியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்பா 2005-06 வாக்கில் அப்படி எங்களோட முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வேகமாக அதுலேருந்து வெளியே போயிட்டார். ம். நமக்கு ஒத்து வராது அவன் நினச்சிக்கிட்டு போனா, ஜக்கிக்கிட்ட என்ன தவறு இருந்தது? அவர் வந்து இந்த பாசிசவாதிகளுக்கான பிரமுகராக தான் இருக்கிறார். அவர் வெளிப்படையாக அது இப்போ வெளிப்படையாக கார்ப்பரேட் சாமியார், கார்ப்பரேட் சாமியாருங்கிறத விட இங்கே இந்துத்துவாவை நிறுவனத்துக்கான ஆளாக இருக்கிறார் அவர். அதை வந்து அப்பயே 2005 அப்பா அடையாளம் கண்டுக்கிட்டு வெளியே போயிட்டாரு. எங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மெதுவாக நாங்களும் வெளியில் வந்தோம். நீங்கள் அந்த ஆரம்பத்தில் நீங்களோ நம்மளோட ஐயோ அதெல்லாம் ஆதரிச்சது வந்து தவறுன்னு நினைக்கிறீங்களா? அவர் கூட போனது தவறு. இப்போ வெளியில் சொல்கிறதுக்கு, நாங்கள் அங்கே இருந்தோன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படக்கூடிய இடமா இருக்குது. இது இப்போ ஒரு சாமியார் இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் கழுவி இழுத்துட்டு போய் ஒருத்தருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறாலாம் நீங்கள் மாறக்கூடாது. ஏன் அவர் வந்து ஜக்கி வந்து கோயம்புத்தூரை அந்த களத்தை தேர்வு பண்ணார்? நிறைய தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு தெலுங்கர், ஆந்திரா கன்னடர் இல்லை தெலுங்கர். அப்படியா? அவர் தெலுங்கர், கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய தெலுங்கர். அப்படியா? ராமசாமியாரே தெலுங்கர் தான். இது என்னன்னா, இங்கே நம்மகிட்ட இப்படி நிலத்துக்கு ஏத்தாப்புல தங்களை தகவமைச்சுக்கிடக்கூடிய ஒரு ஸ்பீசிஸாக அவங்க இருக்கிறாங்க. இவங்க கர்நாடகாவிலேருந்து வர்றதுனால அவர் நம்ம கன்னடம் நினச்சிட்டோம், அவர் தெலுங்கர். அவர் எங்குமே முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்ச அந்த யோக முறையை வந்து எல்லாருக்கும் எல்லா பக்கம் முயற்சி பண்ணுறாரு. எப்போவுமே தமிழர்கள் எல்லாருக்கும் நல்ல ஆதரவு கொடுப்பாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் அவருக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டாங்க. அந்த நல்ல ஆதரவு கொடுத்து இங்கே வரவேற்று அங்கே தங்க வச்சாங்க. அதை இல்லாமல் அங்கே ஆதரித்தவங்க எல்லாமே தமிழர்கள் அல்லாதவங்க தான் நிறைய ஆதரித்தாங்க. அங்கே அவர் குடியான இந்த மண்ணை சேர்ந்த நித்யானந்தா நமக்கு சாமியார்னு அந்த பிராடு பயில்கள்னா தான் அதில். ஆனால் இங்கே இருக்கிற நித்யானந்தா அப்புறப்படுத்தப்பட்டு அவர் தனியாக ஒரு நாடு உருவாக்குறாரு போகிறாரு. வேறு இடத்துல இருந்து ஒருத்தரை வந்து இங்கே களம் அமைக்கிறாரு. 2 பேருக்குமே ஒரே இதுதான். ஆனால் ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறனால அதை கேள்வி கேட்டேன். இவர் வந்து நேரடியாக, நான் நினைக்கிறேன், அதிகார மையங்களோட நேரடியாக இவர் திட்டமிட்டு அதிகார மையங்களோட போயிட்டார். இவர் 2005 வந்து 5 இல்லை 7 நினைக்கிறேன். அப்போ கலைஞர் முதலமைச்சர். கலைஞரை வந்து முதல் முறையாக அவங்க சந்திக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டாங்க. கலைஞர்கிட்ட இவங்களால் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல. எப்படியோ சிரமப்பட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, நாங்கள் எங்கே மரம் நட போகிறோம், மரம் நடுறதுன்னு ஒரு இதை ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன உத்தியை கையாண்டாங்கன்னா, யோகா சொல்லி கொடுக்குறோம்னா இங்கே ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் மரம் நடுறோம்னா ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காகவே தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெறுவதற்காகவே இவங்க மரம் நடுறோம்னு ஒன்று எடுத்தாங்க. அப்போ தான் கனிமொழியை கூப்பிட்டு வந்து கனிமொழி கருணாநிதிலாம் வந்து நிகழ்ச்சி பேருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே மரம் நட வச்சாங்க. அதுலேருந்து அங்கே தான் அவங்க அரசியல் தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி சிறை கைதிகளுக்கு யோகா சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கோயம்புத்தூரில் இங்கெல்லாம் தொடங்கி அங்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆட்சிக்குள்ள அதிகாரத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்கல்ல, அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏறி இன்றைக்கி அவங்க மகா சிவராத்திரி நடந்தாலோ வேறு ஏதோ திருவிழா நாலோ இன்றைக்கி பாதுகாப்புத்துறை அதிகார மையம் இன்றைக்கி அமித்ஷாவை யாரோ வந்து கலந்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி அதிகார மையத்தை நோக்கி அவர் நகர்ந்துட்டார். இந்த எப்ஸ்டீனுடைய ஃபைல் இருந்திருக்கு இல்லையா,
அதே இது மாதிரி ஒரு ஃபைல் பிற்காலத்தில் வராதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. வராதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. அப்படி வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் தெரியாமல் போனேன், ஒரு சாமியார் கூப்பிட்டாருன்னு போனேன்னு சொல்லி இவங்கெல்லாம் விலகிக்குவாங்க. இவரும் வயசாகி போச்சு, காலம் போச்சு, யாரையும் ஒன்றும் கேட்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே ஒரு மாதிரியான மனப்போதையில் போய் நிற்கிற இடமா தான் இருக்குது. அது எப்போயுமே அது முற்றான தீர்வு கிடையாது. நான் இப்போ நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்டாக அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க, ஒரு மார்க்சிஸ்டாக அதை மறுத்து இது வந்து ஒரு மதத்தை எங்கள் அப்பா திரும்ப சொல்லிகிட்டே இருப்பார். எங்கே மதம்னு பேர் பார்த்தாலும் அவருக்கு அலர்ஜி ஆகிடும். கார்ல் மார்க்ஸ் மதம் ஒரு அபினின்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் இங்கே கால் வைக்க மாட்டேன், திரும்பவே மாட்டார். அது மாதிரி இவங்க மதத்தை நோக்கி தான் நகர்றாங்க. மத அடையாளங்க வந்துட்டு வெளியேறிட்டார். அவர் எங்கேயோ நுட்பமான இடத்துல மத அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டார். யோகா நல்லதுன்னு சொல்லி அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அதாவது சொல்லிக்கிட்டே இருந்தார், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நான் யோகா வந்து உலக அளவில் கொண்டு வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்பயே அப்படி ஒரு நெட்வொர்க் இருந்திருக்கு. அதே மாதிரி சொல்லி இந்த ஆளு குறித்த தேதி, ஜக்கி வாசுதேவ் குறித்த தேதி ஜூன் 21 உலக யோகா தினம்னு இவர் குறித்த தேதியை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அரசாங்கம்லாம் முடிவு பண்ணல, இவர் முடிவு பண்ணார் தேதி. இவர் முடிவு பண்ணதை உலக அளவில் செயல்படுத்துகிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார். பிரபஞ்ச ஆற்றல் அவருக்கு உதவுதுன்னு எடுத்துக்கிடலாமா? எடுக்கலாம், அப்படி கூட எடுக்கலாம். உங்களால் யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு பிரபஞ்ச ஆற்றல் அவரை கொண்டு போய் வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நித்தியை கூட வந்து உங்களால் தொட முடியலையே, அவர் எங்கே இருக்காரு, அதிகாரம் எங்களுக்கு தெரியாமல் இருக்காதுன்னு நான் நம்பலை. வந்து ஒன்றும் செய்ய முடியலையே. இந்த சாமியார்கள்ட்ட ஏதோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது இல்லாமல் இல்லை, அவர் பார்த்தோன்னே அழுகுறாங்களே, அவர் சீடர்கள் அவர் மேலே அதிக கொண்டிருக்க நம்பிக்கையினால கூட அழுகலாம். நான் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த யோகா பயன் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஈஷாவிலேயோ இல்லை மகரிஷிக்கிட்டேயோ எங்கேயோ ஒரு இடத்துல பயிற்சி பெற்று வந்திருக்கிற ஒருத்தர் ஜுரம் வந்துருச்சுன்னா அந்த பயிற்சி அன்னைக்கு பண்ண முடியாது. ஃபிரோன்னு சொல்கிறாங்க, ஃபாரோன்னு சொல்கிறாங்க. அந்த அவன் பேர் வந்து ஃபிர்ரவன்னு நம்ம தமிழில் படிக்கும்போது அப்படி படிக்கிறேன் நான். அது பாரோ மன்னன் அவன் தான். அவனுடைய உடம்பு இருக்கு. இப்போ அவனை பற்றின ஒரு குறிப்பு வந்து குரானில் இருக்குது. ஃபிரோனுடைய உடம்பை நாம் ஏன் இன்னும் பாதுகாத்து வருகிறோம் என்பது உமக்கு இன்னும் விளங்கவில்லையா அப்படிங்கிறது. அவனுடைய உடம்பு இப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு கூட்டம் வந்து அது தேடுது. ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்கிற ஒருத்தர் தேடுறார். அவர் ஒரு இஸ்லாமியர். எங்கே இருக்கும், அவன் கடலில் மூழ்கடிச்சு சாகடிச்சோன்னு சொல்லுது. அந்த குரானுடைய வசனம் வந்து கடலில் மூழ்கடிச்சு தான் சாக வச்சோன்னு சொல்லுது. அப்போ தேடிக்கிட்டே போனால் நிறையா அந்த சவப்பெட்டிகள் இருக்குது. அதில் ஒரு சவப்பெட்டி அரசனுக்கு உண்டான அந்த மரியாதையோடு இருக்கும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சி இதுவாக இருக்குமோன்னு எடுத்து பார்த்தாக்க அது எகிப்தில் ஃபிரோன்னு எழுதியிருக்குது. எடுத்து பார்த்தாக்க அதில் உடம்பு இருக்குது. மற்ற உடல்கள் எல்லாமே குடலெல்லாம் எடுத்துட்டு அது தைலங்கள்லாம் மருத்துவம் பூசப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. இவனுடைய உடம்பு மட்டும் எதுவும் பண்ணாமல் உள்ள இருக்குது. ஆனால் உடம்பு அழுகலை. உடம்பு காஞ்சி கருவாடு மாதிரி வந்திருக்குது, அழுகி போகுது, ஒட்டி இறுகி வந்திருக்குது. அதை அவன் ஏதோ பண்ணும்போது அதை வச்சு நம்பி அதை திறந்துருப்பாங்கல்ல, அப்படி திறக்கும்போது அவன் சுண்டு விரல் காயமாகுது. காயமான இடத்துல ரத்தம் வந்துடுது. ரத்தம் வந்துட்ட உடனே 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கதையா இல்லை நடப்பு ரத்தம் வந்துடுது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனுக்கு இப்படி வந்துடுது அப்படிங்கும்போது ஒரு பயம் வரும் இல்லையா, பயப்படுறாங்க. பயந்ததுக்கு அப்புறம் எகிப்திலிருந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவனுக்கு ஃப்ரான்ஸ் போகிறதுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க. ஒரு டெட் பாடிக்கு எடுத்து அவனை ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போகிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அங்கே ஒரு கிறிஸ்தவ மருத்துவர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து அது சரியாயிடுச்சு சரியாயில்லைன்னு 2 தகவல் இருக்குது. அதை உறுதிப்படுத்த முடியாமல், இணையதள செய்தி வந்து உறுதிப்படுத்த முடியாமல் இருக்குது. ஆனால் சிகிச்சைக்கு போகிறாங்க. அவர் ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டுட்டு திரும்ப அவர் குரான் படிக்கிறாரு, இஸ்லாமியராக மாறுறாரு. அவர் கிறிஸ்தவர் இஸ்லாமியராக மாறுறாருன்னு சொல்லி இந்த வரலாறு வந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் ஃபிரோனுடைய உடம்பு 10,000 வருஷமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த உடல் எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்குது. திரும்ப பழையபடி மக்களுடைய பார்வைக்கு இருக்குது. இப்போ யார் போனாலும் பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் நானும் போனாலும் ஃபிரோனுடைய உடம்பை ஒரு எக்ஸிபிஷனில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. நம்ம பார்க்க முடியும். அது ஒரு கண்ணாடி பேலையில் வச்சுருக்காங்க, பார்க்க முடியும். எந்த பதப்படுத்துதலும் இல்லாமல் இருக்குது. மோசஸ்ன்னு சொல்கிறவங்க அவரை வந்து மூசாங்கிறாங்க. மூசாவும் ஃபிரோனும் ஒரு காலத்தில் வளர்ந்தவங்க. மூசா வந்து இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்னு கிறிஸ்தவமும் இஸ்லாமும் நம்புது. இவன் என்ன சொல்கிறான்னாக்கா, நீங்கள் வெளியில் எழுதி போட்டிருக்கீங்க பாருங்கள் குரல், முறை செய்து
காக்கும் மன்னன் ம். மக்கட்கு இறை என்று வைக்கப்படும்னு சொல்கிறது இல்லையா? இது அவன் சொல்கிறான். நான் தானே உங்களுக்கு சோறு போடுறேன், நான் தானே உங்களை பாதுகாக்கிறேன், அப்போ நான் தான் உங்களுக்கு கடவுள், நீங்கள் என்ன தான் வணங்கணும்னு கேட்குறான். ம். ஒரு கூட்டம் வணங்குது, ஆமாம் சரிதானேன்னு சொல்லி ஒரு கூட்டம் வணங்குது. மூசாவினுடைய கூட்டம் அது எப்படி நீ இறைவனாக முடியும், ம். நீ அரசன் தான், ம். உன்னை இறைவனை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போனா நான் அவனை தண்டிப்பேன், அவனை கொல்லுவேங்கிறான். ம். அது பாக்கியம் அப்படிங்கிறாங்க. இறைவனை என்னை காப்பாற்றிட்டு இல்லாட்டி நீ கொல்லு அப்படின்ட்டு இவர் தப்பிக்கிற முயற்சியில் இறங்கிடுறாரு. ம். குரான் படி இல்லது பைபிள் படி ரெண்டுத்துலேயும் ஒரு கதை தான் சொல்லுது. இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. மூசாவுடைய கூட்டம் போய் ஒரு கடல் விளிம்பில் போய் நின்னுறாங்க. இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு சொல்லி நின்னுறாங்க. இவன் நெருங்கிட்டான். இப்போ மூசாவுக்கு தகவல் ஒரு இறைவன்கிட்டேருந்து செய்தி வர்றதா சொல்கிறாங்க. அதில் உன் கையில் இருக்கிற தடியால் ஒரு கடலை தண்ணி ஒரு தட்டு ம். அப்படின்னு தட்டுறாரு. ஒரு பெரிய இடைவெளி கடல் இருக்குது. விலகி ஒரு கடலுக்குள்ளே போயிடுறாரு. ம். பின்னால் விரட்டிக்கிட்டு வந்தால் என்ன பண்ணுறான், இதுக்குள்ளே தானே போனான்னு சொல்லி அவனை உள்ளே போகிறான். அப்போ அதில் குறிப்பிடுறது என்ன குறிப்பிடுதுனாக்க, ஃபிரோனையும் அவனது கூட்டத்தை மட்டும் நம்ம கடலில் மூழ்கடித்து சாகடிச்சோன்னு சொல்லுது. அவர்களை காப்பாற்றியதாகவும் இவனை மூழ்கடித்து இது பண்ணதான் சொல்லுது இது. ம். இப்போ அந்த உடம்பை மருத்துவ சோதனை பண்ணுவாங்க இல்லையா, ம். அதை பண்ணுனா அவன் கடல் தண்ணியில் மூழ்கி செத்துருக்கான இப்போ நவீன ஆய்வு வந்து அது சொல்லுது. இப்போ 1450 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குரான் அது. ம். அதில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவனை பற்றி குறிப்பிடுது. ம். அதை இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20 ஆண்டுகளுக்குள்ளார ஆய்வு பண்ணுறாங்க. அவன் இப்படி தான் கடல் தண்ணியில் மூழ்கி தான் செத்துருக்காங்கிற அந்த வரையறையை அது சொல்லுது. ம். அப்போ என்ன சொல்லுதுன்னாக்க, ம். இறைக்கு எதிராக இருக்க, இறைவனுடைய செய்திக்கு எதிராக, இறைவனுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படக்கூடியவர்களை இந்த மண் தீன்றதில்லை, ஓ மண் அழிக்கிறது இல்லை, அவங்கள கைவிட்டுடுதுன்னு சொல்லுது. ம். அப்போ மண் வந்து எப்போ இயற்கை தன்னுடைய சுழற்சியில் ஒன்றை ஏற்றுக்கிடுதோ செய்தோ அப்போ அதன் போக்கில் அதை மக்க வைக்குது, சுழற்சிக்குள்ளே கொண்டு வரும், மறுபிறப்புக்கு பண்ணுது, சுழற்சி கொண்டு போயிடுது, அந்த சுழற்சியில் போயிடுது. இறைக்கு விரோதமாக இருந்துட்டாங்கன்னா அவங்க சுழற்சிக்கே எடுக்கிறது இல்லை, அவங்கள கைவிடுதுன்னு சொல்லுது. அந்த ஃபிரோனுடைய இதுபடி அதை கைவிட்டுறதா சொல்லுது. அதுவும் இதையும் நீங்கள் ஒன்றா இணைக்கிறீங்களா? ஒன்றா புரிஞ்சுக்கிறோம். இதை எல்லாமே ரிக்கில் இருக்குது, பைபிளில் இருக்குது, குரானில் இருக்குது. சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருப்போம். மனிதர்களை படைச்சிட்டு நீங்கள் அந்த கனியை மட்டும் புசியாதீர்கள்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை இருக்கு இல்லையா, அது ரிக்கிலையும் இருக்குது. இப்போ நம்ம இந்து மதத்தில் கடைபிடிக்கிற இங்கே இருக்கிற இந்துக்களாக இருந்தாங்கனாலும் கூட இவங்க அதையும் கவனிக்க வேண்டியது இல்லை. எனக்கு கிறிஸ்தவத்தில் தானே இருக்குது, எடுத்துக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது, அதில் இருக்குது. அந்த கனியை புசியாதீர்கள், அந்த விருட்சத்தின் அருகே செல்லாதீர்கள் இருக்குது. இப்போ சித்தர்கள் சொல்கிறது, இந்த மரபு சொல்கிறதெல்லாம் ஜீவ விருட்சம்னே சொல்லுது. ஒரு மனிதன் தனக்குள்ள சிதம்பர ரகசியம் அதுதான் சொல்லுது. ஆகாய ரகசியம் தான் சிதம்பர ரகசியம். இதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப நாள் அலைஞ்சு கடைசியாக சாலை பயணம் சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். சாலைக்கு போய் தான் அந்த சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன சொல்லுது அது சிதம்பர ரகசியம்? எளிமையாக சொல்லுங்க. போட்டு உடைச்சிடலாம் அதை வந்து இனிமேல் சிதம்பர ரகசியமே உடப்படாது, அது உடைக்க வேண்டியது தான். அதாவது ஒரு உடலில் உயிர் எங்கே இருக்குது தெரியுமா? எல்லாம் சேர்ந்ததாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இல்லை அப்படிங்கிறது. இதே துடிப்புன்னா உயிர் போயிடும், அப்படி இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு ஒரு மர்ம மொழி பேசுது. இப்போ எல்லாமே நம்ம காலை கீழே வச்சு தான் நடக்கிறோம். ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, சித்தருடைய அந்த மறை மொழி என்ன சொல்லுதுன்னா, தலை கீழாகவும் கால் மேலாகவும் சொல்லுது. அது எப்படி நம்ம அப்படி நடக்க முடியுமா? அப்படி நடக்க முடியாது. இப்போ நீங்கள் அதை விளங்கிக்கணும். அதை சிவானந்த பரமஹம்சர் அழகாக விளக்குறார். அவர் இந்த மரபை சேர்ந்தார், சித்த வித்தியார்த்திகளை வந்து சித்தாசிரமம், அவர் அழகாக விளக்குறார். அதை அவருடைய நூல்லேயே இருக்குது, சித்த வித்தை நூல்லேயே இருக்குது. ஒரு விதையை கீழே போட்டோம்னா அது வேற கீழே வச்சுக்கிட்டு மேல் நோக்கி வளருது. ஆனால் மனிதன் அப்படி இல்லைங்குது. இப்போ உயிர் அப்படின்னாக்க இவங்க எங்கே கணக்கு சொல்கிறாங்கன்னா, இது அறிவிக்கப்படக்கூடாத ஒரு விஷயம்னு சொல்லுது. அதுதான் அது தடுக்குது. தலையில் இருக்குது உயிர், வந்து தலையில் இருக்குது. இதுதான் சிதம்பர ரகசியம். இது உடைக்குது. உயிர் தலையில் இருந்துக்கிட்டு வேறு தானே, இப்போ தலையில் இருக்குன்னு அதானே வேறு, உயிர் தான் வேறு, அதுதானே உடம்பை வளர்க்குது. அது கீழ் நோக்கி வளருது. அதனால இவங்க மரத்தோடு ஒப்பிட்டு தலை கீழாகவும் கால் மேலாகவும் இருக்குங்க. வேற வந்து காலுங்க. அப்போ அந்த உயிருங்கிறது வேறு ஒன்று நிற்கிற இடம் தலையில் நிற்கிது, தலைகீழாக நிற்கிதுங்கிற. மரத்தோடு ஒப்பிடும்போது மனிதன் தலைகீழாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லி இதை வந்து மறைமொழியாக பேசுகிறாங்க. அப்போது ஜீவன் இருக்கிற இடத்த தலைன்னு சொல்லிட்டோம்னாக்க இப்பயே ஒரு சாப்டர் உடையுது.
அப்புறம் அதை எப்படி அணுகிறது ம். அப்படின்னு சொல்லும்போது இங்கே சித்தர் மரபில் இடது வலதுன்னு 2 பிரிவு இருக்கிறாங்க. ம். இடது கண்ணில் தான் ஜீவன் இருக்குது, வலது கண்ணில் தான் ஜீவன் இருக்குன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ம். இது வெளிப்படையாக அப்படி சொல்லுவாங்க. கிட்ட போனதுக்கப்புறம் இந்த கண் வழியாக உள்ளே போய் பார்க்குறதுங்கிறது அதுக்குண்டான பயிற்சியெல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்க முடியும். அப்படி போய் பார்க்குறது சிதம்பர ரகசியம். ம். ஒரு ஜீவனை நேருக்கு நேராக தரிசிக்கிறது, ஓ, நேராக தரிசனம் இதை நீங்கள் மெய் வழியில் அனுபவிச்சிங்களா? மெய் வழியில் போயிட்டு அனுபவிக்கலை. ம். அனுபவிக்க போகிற நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ம். அப்போ தான் நமக்கு ஒரு பேராற்றலேருந்து ஒரு அலர்ட் கிடைக்கும்ல, ஞானம் வருது. அந்த அலர்ட் கிடச்சி ஒரு நைட்டில் அந்த அலர்ட் கிடச்சி டப்புன்னு துள்ளி விழுந்தது மாதிரி அதை புரிஞ்சுக்கிறோம். ம். இதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. ம். இது இப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் அடைஞ்சிட்டாங்களான்னாக்கா அடையலை. ம். அவங்க சரண்டர் ஆனால் போதும். ம். அதாவது ஃபிரோனை இறைவனை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, ம். அது மாதிரி சாலை ஆண்டவர்னு சொல்கிறாங்க. ம். சாலை ஆண்டவரை நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கிறோம். ம். அவங்க தான் இறைவனாக நம்புகிறாங்க. நூல்கள் அப்படி தான் இருக்குது. இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்களும் அங்கே இருப்பாங்க, இறைவன் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ம். அப்படி ஏற்றுக்கிட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஜீவசமாதி உண்டு. ம். கிருஷ்ணர் ம். அஸ்வத்தாமனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. ம். அதான். பிரம்மாஸ்திரத்தை வந்து பஞ்சபாண்டவர்களுக்குடைய உறவுகளுக்கு அவன் சொல்லிடுறான். ம். நல்ல விஷயம் தானே. ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னா நம்ம ஒரு கருவியாக நினைக்கிறோம். கடைசி. பிரம்ம உபதேசம் தான் அது. ம். பிரம்மங்கிறது ஜீவனை பற்றின ஒரு உபதேசம், அது ஒரு ஆயுதம். ம். அதை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்திடுறான். ம். வெளிப்படுத்தினதை கிருஷ்ணர் கண்டிக்கிறார். ம். கண்டித்து அவனுக்கு என்ன சாபம் கொடுக்குறாருன்னு தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. இங்கே வள்ளலாரையுமே நான் உள்ளே இழுக்க வேண்டியிருக்குது இல்லை. ம். கிருஷ்ணர் சொல்கிறாரு, உன்னிடம் இருந்து நான் மரணத்தை பிடுங்கி கொண்டேன்கிறார். ம். ஓ, உனக்கு சாவே கிடையாது. பெருங்குற்றம், அதாவது பெருந்தண்டனை கொடுக்குறாராம். ம். அவனை வந்து தண்டிக்கிறாரு. அவனுக்கு இருக்கத்திலேயே பெருங்குற்றத்தை கொடுக்குறாரு, பெரும் தண்டனையை கொடுக்குறாரு. அந்த தண்டனை வந்து உன்னிடம் இருந்து மரணத்தை பிடுங்கி கொண்டேன். ம். இந்த பூமி உள்ள காலம் வரை ம். நீ இரத்தமும் சீலும் நோயுமாக ம். மரணத்தை தேடி இந்த பூமி முழுசும் நீ அலைஞ்சு வருவ, ம். உனக்கு மரணம் கிடையாது ம். அப்படின்னு சொல்லி சபிச்சு விட்டாரு. ம். மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு நினச்சிருந்தோம். ம். இங்கே ஒருத்தன் மரணத்தை சபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ம். ஒரு ஆள். ம். இன்னொரு வேதம் இன்னொன்று சொல்லுது, இன்னொன்று சொல்லுது. அப்படிங்கும்போது நாம் சொந்த புத்தி கொண்டு கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா. சித்தர்கள் யாருன்னாலும் சொல்லியிருந்தாலும் இறைவனால் இல்லை பேராற்றலால் இந்த படைப்பால் அனுமதிக்கப்பட்ட ஒரு எல்லை இருக்குது. ம். நீங்கள் போக முடியும், ஆனால் போகாதீங்கன்னு சொல்கிற ஒரு எல்லை இருக்குது. ம். இது வரைக்கும் போய்க்கிங்கன்னு சொல்லுது. இன்னொரு இடம் நீ போக முடியும், ஆனால் போகாத நில்லுப்பான்னு சொல்லுது. ம். அந்த போகாத நில்லுப்பான்னு சொல்கிற இடம் தான் தன் ஜீவனை தான் அறிவது. ம். ஒவ்வொருத்தரும் தன் ஜீவனை தான் அறிய முடியும், நேருக்கு நேராக அந்த உயிர் தரிசனம் பண்ண முடியும், நம்ம உயிரை நம்ம நேருக்கு நேராக பார்க்க முடியுங்கிற வாய்ப்பு இருக்குது. அதில் தடை இது வாய்ப்பு இல்லாமல் இல்லை, ஆனால் அதுக்கு தடை இருக்குது. அந்த தடை இருக்குது அப்படிங்கிற இடத்த வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், அதை ஏற்றுக்கிறோம். அதனால் அந்த இடத்த தடையை மீறக்கூடாது அப்படின்னு நின்றுட்டு தான் சரி இந்த வரைக்கும் இந்த பயணம் போதும் அப்படின்னு சொல்லி சாலையை விட்டு வெளியேறோம். சாலை பயணத்தில் வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் இந்த ஆன்மீக பயணம்லாம் எப்படி போகுது, யார் எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த 5 ஆண்டு கால பயணம் வந்து பெரிய உதவியாக இருந்துச்சு. ஒவ்வொரு மதமும் எதை நம்பிக்கையாக கொண்டு இருக்குது, எதை வேறாக கொண்டு இயங்குது, ஒவ்வொரு மரமும் என்ன எதை போய்க்கு போகுது அப்படின்னு மொத்தமாக அந்த ஆன்மீக வடிவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 5 ஆண்டு கால படிப்பு வந்து பேருதவியாக இருந்துச்சு. நமக்கு அது பொருந்தாது. நம்ம இது வந்து சித்தர் வாழ்வியல் அல்லது நம்மளுடைய மரபு சித்த மரபு அப்படிங்கிற இது இருக்கு சொல்கிறாங்க, நம்ம ஆட்கள் சொல்கிறாங்க. நம்ம சித்தர்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சித்தர்களும் இந்த மரணத்தை அறுத்த ஆட்கள் தான், மரணத்தை அறுக்கிறதுக்காக தூண்டுற ஆட்கள் தான். இப்போ சமகாலத்திலே நம்மக்கிட்ட வந்து மாற்றமான ஆட்களும் சம ஆட்களும் இருக்கிறாங்க இல்லையா. இப்போ வரலாறுன்னு மிஞ்சினுச்சுனாக்கா நமக்கு இப்போது என்ன வரலாறு நம்ம கையில் கிடைக்குது, யார் எழுத படிக்க தெரிஞ்சாங்களோ அவங்க எழுதி வச்ச வரலாறு நமக்கு கிடைக்குது. அன்னைக்கு அவங்க எழுத படிக்க தெரிஞ்ச ஆளாக இருந்தாங்கன்னா சாமானியனுடைய வரலாறு இப்போ கிடைக்காம இருந்திருக்கும். அந்த மாதிரி நமக்கு கையில் கிடைச்சிருக்கிறத வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தாக்க நீங்கள் மாணிக்க வாசகரை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க மாணிக்க வாசகர் இதை சொல்லலை. அப்படின்னா நான் வந்து மாணிக்க வாசகரை பிடிக்கிறேன். எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமானே, இந்த பிறப்பே இல்லை வேணான்னு அவர் சொல்கிறார். ஆமாம், என்னை வந்து எடுத்துக்கங்கிறார். எனக்கு இறைவன் அங்கே இருக்கிறாங்கிறார். நான் இறைவன் அவர் சொல்லலை. ஆனால் மொத்த சித்தரும் நான் இறைவன் ஆகணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க இறைநிலையை அடையணும்னு முயற்சி பண்ணுறாங்க. மாணிக்க வாசகரை நான் உன்ட்ட மன்றாடுறேன், மண்டிடுறேன், நான் உனக்கு பணிகிறேன், என்ன நான் உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு ஒப்படைக்கிறார்.
அப்போ நான் மாணிக்கவாசகர் சொல்கிறத புரிஞ்சுக்கிற ஆளாகவும் மாணிக்கவாசகர் சொல்கிற ஏற்றுக்கிற ஆளாகவும் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மற்ற சித்தர்கள் வந்து நான் மாறுபடுற ஆளாக இருக்கிறேன். இந்த பயணத்தில் இந்த புரிதலில் இப்போ வரைக்கும் வந்து அந்த சித்தர்களுமே வந்து பிறப்பை அறுத்து எறிகிற நிலைக்கு தானே போகிறாங்க. அவங்க அதோட முற்று பெறுறாங்கல்ல. அந்த பிறப்பை அறுக்கிற இடத்துல அவங்க சொல்கிற இடமும் மாணிக்கவாசகர் சொல்கிற இடமும் மாறுபடுதுன்னு நினைக்கிறேன். இவங்க பிறப்பை அறுத்து உயிரை இங்கேயே வச்சு இங்கேயே நிலையாக தங்குறது, அங்கே எங்கேயும் போகிறதில்ல, சுழற்சிக்குள்ளெல்லாம் போகிறதில்ல, இங்கேயே இருந்துக்கிறது எல்லா சித்தர்களும் சொல்கிறது. மாணிக்கவாசகர் நீ என்னை எடுத்துக்கங்கிற, நீ என்னை எடுத்துக்க, என்னை இல்லாமல் பண்ணிடுங்க, நான் உன்னோட கலந்துடணுமா இல்லை என்ன பண்ணுவேன், என்னை இல்லாமல் பண்ணிடுன்னு கேட்குறாரு அவர். இவங்கெல்லாம் நான் இங்கேயே இருக்கணும், நிலை கொள்ளணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அந்த வேறுபாடு இருக்குது. நம்ம பேராற்றலுக்கு முன்னாடி நிலை கொள்ள முடியாது. அதோடு நம்ம சுழற்சியில் சேர்ந்து போகிறது தான் அந்த சுழற்சிக்கு நல்லது, நமக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அந்த சுழற்சியில் சேர்ந்துடணும்னு தான் இப்போ ஆசைப்படுறேன். முன்னாடி அந்த சுழற்சியில் ஒரு பக்கமாக தடையாக உட்காந்துடணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ அது இல்லை போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சு இங்கே வந்திருக்கோம். அந்த பயணம் நின்றுடுச்சுங்கன்னு சொல்ல தெரியலை, இன்னும் தொடரலாமா இருக்கும், இன்னும் நிறைய பயணம் உருவாக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு இடதுசாரியுடைய பயணம் வந்து மெய் வழியில் வந்து நின்றுருக்கு. மெய்யல் வந்து மாணிக்கவாசகர்கிட்ட வந்து நிற்கிது. ரொம்ப நன்றி. நன்றி.